வணக்கம், வெல்கம் டு மார்க்கெட் சென்ஸ் தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஹெச்டிஎஃப்சி லைஃப்ல இருந்து கிளிக் டு ப்ரொடெக்ட் சுப்ரீம் அப்படிங்கிற ஒரு டேர்ம் இன்சூரன்ஸோட கம்ப்ளீட் ப்ரீஃப், அதில் இருக்கிற பாசிட்டிவான விஷயம், நெகட்டிவான விஷயம், யாருக்கு எது சூட்டபிளாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த ப்ராடக்ட் கிளிக் டு ப்ரொடெக்ட் சுப்ரீம் அப்படிங்கிறது கிளிக் டு ப்ரொடெக்ட் சூப்பர் அப்படிங்கிற டேர்ம் பிளானோட அப்கிரேடட் வெர்ஷன் தான். அண்ட் உங்கள் யாருக்காச்சும் டேர்ம் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும், இல்லை ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது கன்சல்டிங் தேவைன்னா எங்களை தாராளமாக காண்டாக்ட் பண்ணி எங்கிட்ட இந்த சர்வீஸ் எடுத்துக்கலாம். அண்ட் 100% ஆஃப்டர் பர்ச்சேஸ் சர்வீஸும் நாங்கள் எங்கள் சைட்லேருந்து கொடுப்போம். ஆல்ரெடி எங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு நல்லாவே தெரியும், நாங்கள் ஒரு நல்ல டீமும் வச்சுருக்கோம். அண்ட் இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஒரு சேனலுக்கு வரீங்கன்னா இந்த சேனல் உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட், பர்சனல் ஃபினான்ஸ் அண்ட் இன்சூரன்ஸ் ரிலேட்டடான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் நான் போஸ்ட் பண்ணிருப்பேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். இந்த பாலிசியில் உங்களுக்கு 3 விதமான வேரியன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து லைஃப், இன்னொன்று வந்து லைஃப் ப்ளஸ், இன்னொன்று வந்து லைஃப் கோல். ஃபர்ஸ்ட் வந்து எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியா பற்றி பார்த்துடலாம். ஸோ மினிமம் வந்து 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அப்போ தான் வந்து ஒரு டேர்ம் பிளானுக்கு முன்னாடி நீங்கள் என்ட்ரி ஆக முடியும். அண்ட் லைஃப் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து மேக்ஸிமம் என்ட்ரி ஏஜ் வந்து 84. லைஃப் ப்ளஸ் அண்ட் லைஃப் கோலை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் என்ட்ரி ஏஜ் வந்து 65. மேக்ஸிமம் மெச்சூரிட்டி ஏஜை பொறுத்த வரைக்கும் 85 இயர்ஸ் வந்து 3 வேரியன்ஸ்லேயும் வந்துட்டு மேக்ஸிமம் ஏஜ் அட் மெச்சூரிட்டி வந்து 85 இயர்ஸ். மினிமம் ஏஜ் அட் மெச்சூரிட்டி வந்து லைஃப் ஆப்ஷனுக்கும் லைஃப் ப்ளஸுக்கும் 18 இயர்ஸ். லைஃப் கோலை பொறுத்த வரைக்கும் 23 இயர்ஸு. அண்ட் மேக்ஸிமம் இந்த பாலிசி வந்து நீங்கள் வந்து உங்களோட 85வது வயசு வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதான் வந்து எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும். இப்போது 3 வேரியன்ஸையும் 1 பை 1 பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து லைஃப் ஆப்ஷன். ஸோ இந்த லைஃப் ஆப்ஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு பேசிக்கான டெத் பெனிஃபிட் வந்து உங்களுக்கு வந்துடும். கூடவே வந்துட்டு உங்களுக்கு ஆக்சிலரேட்டட் டெர்மினல் இல்னஸ் வந்து பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஆக்சிலரேட்டட் டெர்மினல் இல்னஸ் பெனிஃபிட் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ ஒரு இண்டிவிஜுவல் வந்து ஒரு பாலிசி வந்துட்டு கிளிக் டு ப்ரொடெக்ட் சுப்ரீம் 1 crore எடுக்கிறாங்க. இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ அவங்க வந்துட்டு ஒரு டெர்மினல் இல்னஸாக பாதிக்கப்படுறாங்க. ஸோ இந்த டெர்மினல் இல்னஸ்க்கான டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷனால் அங்கீகரிக்கப்பட்ட 2 இண்டிபெண்ட் டாக்டர்ஸ் அந்த பர்டிகுலர் டிசீஸில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கணும். அவங்க வந்து இந்த பர்டிகுலர் கிளைண்ட் வந்து 6 monthsக்கு மேலே சர்வைவ் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி அப்படின்னு சர்டிஃபை பண்ணணும். அப்படி சர்டிஃபை பண்ணும்போது அவங்க வந்து கன்சியூம் பண்ணுற மெடிசின் வந்து வலி நிவாரணியாகவும் சிம்டம்ஸை சப்ரஸ் பண்ணுறதுக்கான மெடிசின்ஸ் மட்டும்தான் அவங்க எடுத்துக்கணும். தட் மீன்ஸ் இது க்யூர் பண்ணுறதுக்காக முடியாது. ஸோ ஜஸ்ட்டு ஃபார் அவங்க வந்துட்டு ஒரு 6 months சர்வைவ் பண்ணுறதுக்காக பெயின் கில்லர் மாதிரி டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கணும் அந்த சுச்சுவேஷனில். ஸோ அதுதான் வந்து இவங்க டெர்மினல் இல்னஸ் அப்படின்னு வந்து டிஃபைன் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ ஒரு இண்டிவிஜுவல் கிளைண்ட் வந்து அவங்களோட 80வது வயசை தாண்டின அப்புறம் இந்த டெர்மினல் இல்னஸ் வந்து அவங்களுக்கு வந்துச்சுன்னா இந்த டெர்மினல் இல்னஸ் பெனிஃபிட் வந்து அவங்களுக்கு கிடைக்காது. ஸோ 80 வயசுக்கு கீழே வந்துட்டு அவங்க டெர்மினல் இல்னஸால் பாதிக்கப்பட்டிருக்கணும். ஸோ அந்த மாதிரி அவங்க பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா அந்த என்டையர் 1 crore இம்மீடியட்டாக அந்த கிளைண்ட்டுக்கு வந்துட்டு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ தட் அந்த 1 crore அந்த கிளைண்ட் வந்துட்டு அவங்களோட யூஸுக்காக எடுத்துக்கலாம். ஸோ மேக்ஸிமம் இவங்க வந்து 2 crore வந்து மேக்ஸிமம் லிமிட்டாக கொடுக்குறாங்க. ஈவன் தான் நீங்கள் வந்து 5 crore பாலிசி எடுத்திருந்தா கூட 2 crore வந்து கிளைண்ட்டுக்கு கொடுத்துருவாங்க. பேலன்ஸ் 3 crores வந்துட்டு உங்களுக்கு கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த வந்து இதுதான் வந்துட்டு டெர்மினல் இல்னஸ் பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும். அண்ட் இந்த பர்டிகுலர் லைஃப் ஆப்ஷன்லேயே உங்களுக்கு வந்துட்டு சம்மர்ஷோட சூஸ் பண்ணுறதுக்கு 3 வேரியன்ட் வந்து அவங்க கொடுக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 100% த்ரூ அவுட் த பாலிசி டேர்ம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்துட்டு ஒரு எக்ஸ் அமௌண்ட் 1 crore 2 crore வாட் எவர் இட் இஸ் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா என்டையர் பாலிசி டேர்முக்கும் அந்த 2 crore வந்துட்டு சம்மர்ஷோட இருக்கும். அதான் வந்துட்டு ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் பியை பொறுத்த வரைக்கும் எவ்ரி 5 years வந்து உங்களுக்கு வந்துட்டு ஒரு 10% வச்சு உங்களோட சம்மர்ஷோட இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். மேக்ஸிமம் வந்துட்டு அது 200% ஆகிறது வரைக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 2 crore பாலிசி வச்சுருக்கீங்கன்னா மேக்ஸிமம் உங்கள் கவர் வந்து 4 crore ஆகிறது வரைக்கும் எவ்ரி 5 yearsக்கும் 10% வந்து உங்களோட சம்மர்ஷோட வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஆப்ஷன் சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எவ்ரி இயர் வந்து 5% வரைக்கும் 5% வச்சு உங்களோட சம்மர்ஷோட வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கும். மேக்ஸிமம் அதுவும் வந்துட்டு 200% உங்களோட சம்மர்ஷோட ஆகிறது வரைக்கும் அந்த சம்மர்ஷோட் போகும். இது வந்து ஆப்ஷன் சி. ரெண்டாவது ஆப்ஷன் லைஃப் ப்ளஸ் ஆப்ஷன். இந்த லைஃப் ப்ளஸ் ஆப்ஷனில் உங்களுக்கு பேசிக்காக டெத் பெனிஃபிட் வந்துடும். ப்ளஸ் வந்து ஆக்சிலரேட்டட் டெர்மினல் இல்னஸ் பெனிஃபிட் வந்துடும். நம்ம ஆல்ரெடி ஆக்சிலரேட்டட் டெர்மினல் இல்னஸ் பெனிஃபிட்னா என்னன்னு பார்த்துட்டோம். அது கூடவே உங்களுக்கு ஆக்சிடென்டல் டெத் பெனிஃபிட் வரும். ஸோ இந்த ஆக்சிடென்டல் டெத் பெனிஃபிட் அப்படிங்கிறது வந்து நீங்கள் எவ்வளோ சம்மர் ஷோட் சூஸ் பண்ணுறீங்களோ அது வந்து சேம் வந்து ஆக்சிடென்டல் டெத் பெனிஃபிட்டாக கொடுப்பாங்க. ஸோ இப்படி நீங்கள் லைஃப் ப்ளஸ் ஆப்ஷன் சூஸ் பண்ணும்போது ஒரு இண்டிவிஜுவல் வந்து அவங்களோட அன்ஃபார்ச்சுனேட் இவெண்ட் வந்து ஆக்சிடென்டலாக நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து அடிஷ்னலாக இன்னொரு சம்மர் ஷோட், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 2 crore சூஸ் பண்ணியிருக்கிறீங்கன்னா இன்னொரு 2 crores வந்துட்டு ஃபேமிலி கொடுப்பாங்க. ஒரு நார்மலாக ஒரு டிசீஸ் வந்து ஒரு அன்ஃபார்ச்சுனேட் இவெண்ட் வருதுன்னா
பேஸ் சம் அஷ்யூர்ட் எவ்வளோ 2 crore சூஸ் பண்ணாங்க 2 crore மட்டும் தான் ஃபேமிலிக்கு போகும். ஸோ இப்படி ஆக்சிடென்டால ஒரு அன்ஃபார்ச்சுனேட் வந்தால் ஒரு எக்ஸ்ட்ரா 2 crore கிடைக்கிறதுக்கு இந்த லைஃப் ப்ளஸ் ஆப்ஷன் வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆப்ஷன் அப்படிங்கிறது ஒரு இண்டிவிஜுவல் வந்து ரொம்ப ஹசார்டஸ் சுச்சுவேஷனில் ஒர்க் பண்ணுறாங்க, ரொம்ப ட்ராவல் பண்ணுறாங்க அப்படிங்கிறவங்க வந்துட்டு கண்டிப்பாக ஒரு ஆக்சிடென்ட் டெத் பெனிஃபிட் எடுக்கிறது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா உங்களோட ப்ரீமியம் வந்து அவங்க சார்ஜ் பண்ணுறது கம்பேரிட்டிவ்லி வந்துட்டு கொஞ்சம் ஸ்லைட்லி எக்ஸ்ட்ராவாக இருக்கும், அவ்வளோதான், அதிகமாக இருக்காது. ஸோ தேவைப்படுறவங்க ப்ரோன் டு ஆக்சிடென்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த பர்டிகுலர் பாலிசியில் வந்துட்டு நீங்கள் லைஃப் ப்ளஸ் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ மூணாவது ஆப்ஷன் வந்து லைஃப் கோல் ஆப்ஷன். அதை வந்து ஒரு எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இந்த லெவல் கவர் பீரியட் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. ஸோ இந்த லெவல் கவர் பீரியட் அப்படிங்கிறது எப்படி ஒர்க் ஆகும்னா, நீங்கள் ஃபஸ்ட் எக்ஸாம்பிளில் பாருங்கள். லெவல் கவர் பீரியட் வந்து உங்களுக்கு 0 years. ஸோ வந்துட்டு ஃபஸ்ட் இயர்லேருந்தே உங்களுக்கு உங்களோட சம் அஷ்யூர்ட் வந்து கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. அது என்ன ரேட்லன்னா அமோர்டைசேஷன் ரேட் 10%. ஸோ இவங்க வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா வச்சுருக்குறாங்க. ஸோ அந்த ஃபார்முலா படி வந்துட்டு எவ்ரி இயர் நீங்கள் சூஸ் பண்ணுற அமோர்டைசேஷன் ரேட் வச்சு அந்த சம் அஷ்யூர்ட் வந்து ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ வந்துட்டு ஃபஸ்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெவல் கவர் பீரியட் 0. ஸோ ஃபஸ்ட் இயர்லேருந்து கம்மியாக தொடங்கிடுச்சு. ஸோ 20 yearsக்கும் கம்மியாகி கடைசியாக வந்து 10.68% உங்களோட சம் அஷ்யூர்ட் வந்து நிற்கும். ஸோ ரெண்டாவது ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெவல் கவர் பீரியட் 5 years. தட் மீன்ஸ் ஃபஸ்ட்டு 5 years கான்ஸ்டன்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு அமோர்டைசேஷன் ரேட் 10% வச்சு அவங்க வந்து அவங்களோட சம் அஷ்யூர்ட ரெடியூஸ் பண்ணுவாங்க. தேர்ட் எக்ஸாம்பிளில் வந்துட்டு உங்களுக்கு 5 years வந்து லெவல் கவர் பீரியட், அதுக்கப்புறமா வந்துட்டு அமோர்டைசேஷன் ரேட் 0% வச்சு உங்களோட சம் அஷ்யூர்ட் வந்து ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும். அண்ட் ஃபோர்த் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து 10 years வந்து லெவல் கவர் பீரியட் சூஸ் பண்ணியிருக்காங்க. தட் மீன்ஸ் ஃபஸ்ட்டு 10 years வந்து சம் அஷ்யூர்ட் கான்ஸ்டன்ட்டாக இருக்கும். அடுத்த 10 years வந்துட்டு 15% அமோர்டைசேஷன் ரேட்டில் வந்துட்டு சம் அஷ்யூர்ட் வந்து ரெடியூஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கும். இது வந்து நீங்கள் வந்து இந்த பெர்சன்டேஜ் இருக்குல்ல அமோர்டைசேஷன் ரேட், அதை வந்து நீங்கள் 0%லேருந்து 20% per annum வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்களோ அது வந்துட்டு அவங்க அதுக்கேற்ற மாதிரி வந்து ரெடியூஸ் பண்ணிட்டே போவாங்க. இந்த பர்டிகுலர் பாலிசி வந்து ஒரு ரெகுலரான ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஒரு ரெகுலராக ஒரு டேர்ம் பிளான் எடுக்கிறீங்க அப்படின்னா. ஏன்னா எப்போதுமே வந்துட்டு லைஃப் கவர் வந்துட்டு உங்களோட ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 65வது வயசு வரைக்கும் நீங்கள் பாலிசி எடுக்கிறீங்கன்னா அந்த டைமில் தான் வந்து உங்களுக்கு சம் அஷ்யூர்ட் அதிகமாக இருக்கணும். ஏன்னா வந்துட்டு ஒரு குரூஷியலான டைம் இருக்கும் உங்களோட ஃபேமிலியை செட்டில் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த கவர் வந்துட்டு உங்களுக்கு குரூஷியலாக இருக்கும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு கவர் அதிகமாக தேவை. ஸோ வந்துட்டு இந்த பர்டிகுலர் ஆப்ஷன் சூஸ் பண்ணுறது கண்டிப்பாக அட்வைசபிள் கிடையாது. பட் லோன் எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி லோன் எடுக்கும்போது அவங்களுக்கு வந்துட்டு ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் போடுறது வந்து இந்த ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ அவங்களுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே தவிர ரெகுலரான ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் வந்து கரெக்டாக இருக்காது. இப்போ வந்து அடிஷ்னலாக ப்ரீமியம் பே பண்ணி இந்த பர்டிகுலர் பாலிசியில் எடுக்கிற எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் என்னலாம் அப்படிங்கிறது வந்து பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் அப்படிங்கிற ஆப்ஷன். ஸோ இது வந்து நிறைய பேர் நம்ம டேர்ம் இன்சூரன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது மெச்சூரிட்டியாக நமக்கு எதுவும் கிடைக்கல அப்படிங்கிற ஃபீலிங்கில் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் ஆப்ஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கட்டின மொத்த ப்ரீமியமும் உங்களோட லைஃப் கவர் முடிஞ்ச உடனே உங்களுக்கு எக்ஸ்க்ளூடிங் ஜிஎஸ்டி வந்து ரிட்டர்ன் வந்துடும். ஸோ அதான் வந்து ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் ஆப்ஷன். இதுக்கு நீங்கள் நார்மலாக நம்ம கட்டுற ப்ரீமியம் இல்லாமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் கட்டுற மாதிரி இருக்கும் இந்த ஆப்ஷனில். ஸோ இதுதான் வந்துட்டு ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் அப்படிங்கிறது. ரெண்டாவது உங்களுக்கு வந்துட்டு வேவர் ஆஃப் ப்ரீமியம் அண்ட் கிரிட்டிக்கல் இல்னஸ், ஒரு செர்டைன் லிஸ்ட் ஆஃப் கிரிட்டிக்கல் இல்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு வாங்குங்க. ஸோ அந்த கிரிட்டிக்கல் இல்னஸ்னால ஒரு கிளைண்ட் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா அதுக்கு மேலே வந்துட்டு அவங்க வந்து எந்த ப்ரீமியமே கட்ட தேவையில்லை, மொத்த ப்ரீமியம் வே ஆஃப் ஆகிடும். ஸோ வந்து பாலிசி வந்து உங்களுக்கு கம்பெனியை வந்து பே பண்ணிவிடுவாங்க. ஸோ அதை கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். ஸோ அதான் வந்துட்டு இந்த வேவர் ஆஃப் ப்ரீமியம் ஆன் கிரிட்டிக்கல் இல்னஸ் ஆப்ஷன். மூணாவது வந்து வேவர் ஆஃப் ப்ரீமியம் ஆன் டோட்டல் அண்ட் பர்மனன்ட் டிசபிலிட்டி. ஸோ இது வந்து ஒரு இண்டிவிஜுவல் கிளைண்ட் வந்து அவங்க பெர்மனன்ட் அண்ட் டோட்டல் டிசபிலிட்டி ஆகிட்டாங்க அப்படின்னா ஸோ சேம் அந்த ப்ரீமியம் எதுவுமே கட்ட தேவையில்லை, வேவ் ஆஃப் ஆகிடும். பட் பாலிசி வந்துட்டு உங்களுக்கு கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். ஸோ அதான் வந்துட்டு வேவர் ஆஃப் ப்ரீமியம் ஆன் டோட்டல் அண்ட் பர்மனன்ட் டிசபிலிட்டி. ஸ்பௌஸ் கவர் ஆப்ஷன் நம்ம பார்த்துக்கலாம். இந்த ஸ்பௌஸ் கவர் வந்துட்டு நீங்கள் ஒரு இண்டிவிஜுவல் வந்து அவங்களோட ஸ்பௌஸ் வந்து ஏர்னிங் மெம்பர் இல்லாட்டி கூட அவங்களுக்கு நீங்கள் கவர் கொடுக்க முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹஸ்பண்ட் 1 crore கவர் எடுக்கிறாங்கன்னா மேக்ஸிமம் அப் டு 50%, 50 lakhs வரைக்கும் அவங்களோட ஒய்ஃபுக்கு வந்துட்டு கவர் கொடுக்க முடியும். அது வந்து சப்ஜெக்ட் டு அண்டர் ரைட்டிங் தான். ஸோ இந்த பாலிசி வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இஃப் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு ஒரு அன்ஃபார்ச்சுனேட் இவெண்ட் வந்து ஹஸ்பண்டுக்கு ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ அந்த சம் அஷ்யூர்ட் 1 crore வந்து அவங்களோட ஸ்பௌஸுக்கு போயிடும். அண்ட் ஆல்சோ அதுக்கு மேலே ஸ்பௌஸ் வந்துட்டு அவங்களோட 50 lakhsக்கான ப்ரீமியம் எதுவும் பே பண்ண தேவையில்லை, பாலிசி வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ இதான் வந்துட்டு ஒன் வே ஆஃப் ஒர்க்கிங். ஸோ அதர் வேல வந்துட்டு இப்போ ஸ்பௌஸ் வந்து ஒரு அன்ஃபார்ச்சுனேட் இவெண்ட்டில் தவறிட்டாங்க அப்படின்னா அந்த ஸ்பௌஸோட கவர் வந்துட்டு ஹஸ்பண்டுக்கு கிடைக்கும். பட் அடிஷ்னலாக எந்த கவருமே கிடைக்காது. அவரோட சம் அஷ்யூர்ட் வந்துட்டு அந்த 1 crore ப்ரீமியம் அவர் கண்டினியூ பண்ணி பே பண்ணிட்டு தான் இருக்கணும். ஸோ இதான் வந்துட்டு இப்படி தான் வந்துட்டு இந்த ஸ்பௌஸ் ஆப்ஷன் கவர் வந்து ஒர்க் ஆகுது.
அண்ட் இந்த பாலிசியில் வந்துட்டு லைஃப் அஷோருக்கும் ஸ்பௌஸுக்கும் வந்துட்டு 10 வயசுக்கு மேலே டிஃப்ரென்ஸ் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருக்குது. அண்ட் ஆல்சோ இப்போ லைஃப் அஷோர்டு தவறும்போது ஸ்பௌஸ் வந்து 75 வயசுக்கு மேலே இருக்கிறாங்க அப்படின்னா அந்த டைம்லேயும் வந்துட்டு இவங்களுக்கு வந்து கவர் வந்து கிளைம் ஆகாது. அண்ட் ஆல்சோ வந்துட்டு ஸ்பௌஸோ இல்லைன்னா லைஃப் அஷோர்டோ பாலிசி எடுத்த அப்புறம் 12 மந்த்ஸ்க்கு முன்னாடி வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு சூசைட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அந்த டைம்லையும் இந்த பர்டிகுலர் பாலிசி வந்துட்டு உங்களுக்கு கவர் ஆகாது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு இந்த பாலிசியில் இருக்கிற இந்த ஸ்பைஸ் கவர் ஆப்ஷனில் இருக்கிற கண்டிஷன்ஸ். அண்ட் மெச்சூரிட்டி அமௌண்ட், இந்த மெச்சூரிட்டி அமௌண்ட்டை வந்துட்டு நீங்கள் வந்து லம்சமாக வாங்கிக்கலாம், இல்லைன்னா ஃபுல்லாகவே வந்து இன்ஸ்டால்மெண்ட்டாக வாங்கிக்கலாம், இல்லை பார்ஷியல் இன்ஸ்டால்மெண்ட் ஒரு செர்டன் பர்சன்டேஜ் வந்து லம்சமாகவும் ஒரு செர்டன் அமௌண்ட் வந்து இன்ஸ்டால்மெண்ட்டாகவும் வாங்கிக்கலாம். ஸோ இந்த இன்ஸ்டால்மெண்ட் வாங்குகிற அமௌண்ட்டை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு மந்த்லி, குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி, இயர்லி இன்கமாக நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ உங்களுக்கு இன்ஸ்டால்மெண்ட்டாக கொடுக்குறாங்கல்ல, ஸோ அதுக்கு ஒரு செர்டன் இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க. இது வந்து கவர்மெண்ட் ஜிசெக் பாண்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து லாஸ்ட் 6 மந்த்ஸ்க்கு வந்து என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்லேருந்து -25 பேசிஸ், அதாவது ஒரு 4% வந்து மைனஸ் பண்ணி அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கொடுப்பாங்க. ஸோ எவ்ரி இயர் 2 டைம் வந்துட்டு அதை ரிவைஸ் பண்ணுவாங்க. 25th February அண்ட் 25th August வந்து எவ்ரி இயர் வந்துட்டு அதை ரிவைஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை 25 பேசிஸ் பாயிண்ட் மைனஸ் பண்ணி அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுப்பாங்க. ஸோ இப்படி தான் வந்துட்டு இன்கம் வந்து கொடுக்குறாங்க. இந்த ஜிசெக் ஈல்டை வந்து எங்கே செக் பண்ணுவாங்க அப்படின்னா ஆர்பிஐ வந்து நெகோஷியேட்டட் டீலிங் சிஸ்டம் ஆர்டர் மேட்சிங் செக்மெண்ட் வந்து இருக்குது. ஸோ அதில் வந்து NDS-OM சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து என்ன வந்து ஜிசெக்கோட ஈல்டு இருக்கோ ஸோ அதில் தான் வந்து செக் பண்ணி அதிலேருந்து 25 பேசிஸ் மைனஸ் பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் இன் பிட்வீன் உங்களுக்கு இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா அதுவும் நீங்கள் உங்களால் பண்ண முடியும். ஸோ நாமினி வந்து எனக்கு இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் வேண்டாம், பட் எனக்கு வந்துட்டு லம்சமாக கொடுங்க அப்படின்னா இன்ஸ்டால்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணிட்டு லம்சமாக மொத்த அமௌண்ட்டையும் ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. பாலிசியில் நீங்கள் வந்து ப்ரீமியம் பே பண்ணிகிட்டு இருக்கும்போதே நீங்கள் ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம் வந்து சூஸ் பண்ணுவீங்கல்ல, ஸோ அது வந்து நீங்கள் ரெகுலர் பேயை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இன் பிட்வீன் இல்லை ரெகுலர் பே வேண்டாம், உங்களுக்கு லிமிட்டட் பே வேணும்னா அதிகம் வந்து இந்த பர்டிகுலர் பாலிசியில் இன் பிட்வீன் உங்களால் சேஞ்ச் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ ரினியூபிலிட்டி அண்ட் மெச்சூரிட்டி, ஒரு பாலிசி வந்து மெச்சூரிட்டி ஆன அப்புறம் அதுக்கப்புறம் உங்களுக்கு ரினியூபிலிட்டி வேணும்னா கூட இந்த பர்டிகுலர் பாலிசி நீங்கள் பண்ணிக்க முடியும். பட் அதுவும் வந்து அண்டர் சப்ஜெக்டட் டு அண்டர் ரைட்டிங் டீம். ஸோ அந்த ஆப்ஷனும் இந்த பர்டிகுலர் பாலிசியில் வந்து இவங்க கொடுக்குறாங்க. அண்ட் ஆல்சோ லைஃப் ஸ்டேஜ் ஆப்ஷன். ஸோ இது நார்மலாக வந்துட்டு இந்த ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் இருக்கும் அப்படின்னா உங்களோட லைஃப் ஸ்டேஜ் ஈவெண்ட்ஸ் ஏற்ற மாதிரி உங்களுக்கு லைஃப் கவரும் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆக வேண்டியது இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு ஒரு பேச்சுலர் இருக்கும்போது ஒரு பாலிசி எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு மேரேஜ் பண்ண உடனே உங்களுக்கு வந்துட்டு ஒரு 50 lakhs, அதாவது 50% வந்து உங்களுக்கு சம் அஷ்யூர்ட் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. மேக்ஸிமம் 50 lakhs கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு சைல்டு பர்த்துக்கு வந்து 25%, மேக்ஸிமம் 25 lakhs கொடுப்பாங்க. செகண்ட் சைல்டு பர்த்துக்கு ஒரு 25%, மேக்ஸிமம் வந்து 25 lakhs வந்து இவங்க வந்து கொடுப்பாங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டட் டு அண்டர் ரைட்டிங் டீம் தான். அண்ட் ஆல்சோ வந்துட்டு இந்த ஈவெண்ட்ஸ் எல்லாமே ஒரு லைஃப் அஷ்யூரோட 45 ஏஜுக்கு உள்ளாடியே நடந்திருக்கணும். அப்போ தான் வந்துட்டு இந்த பாலிசி வந்து நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் லைஃப் ஸ்டேஜ் ஆப்ஷனை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். இந்த லைஃப் ஸ்டேஜ் ஆப்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணும்போது நீங்கள் எக்ஸ்ட்ரா கவர் எடுக்கிறீங்க, அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகும். இந்த பாலிசியில் வந்துட்டு உங்களுக்கு பேரண்ட் செக்யூர் ஆப்ஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஆப்ஷன் வந்துட்டு உங்களுக்கு 2 நாமினியை சூஸ் பண்ணலாம், பேரண்ட்ஸை ஆர் கிராண்ட் பேரண்ட்ஸ். ஸோ வந்துட்டு நீங்கள் வந்து பேரண்ட்டில் ஒரு ஆளும் கிராண்ட் பேரண்ட்ஸில் ஒரு ஆள் அந்த மாதிரி சூஸ் பண்ண முடியாது. நீங்கள் சூஸ் பண்ணால் எய்தர் கிராண்ட் பேரண்ட்ஸ் சூஸ் பண்ணணும், தாத்தா பாட்டி, இல்லைன்னா அப்பா அம்மா அந்த மாதிரி சூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இப்படி நீங்கள் சூஸ் பண்ணும்போது நாமினிக்கு வந்துட்டு உங்களுக்கு 50 ஏஜுக்கு மேலே அவங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த மாதிரி 50 to 64 ஏஜ்னால் இயர்லி வந்துட்டு ஃபஸ்ட்டு நாமினிக்கு வந்து 7%, செகண்ட் நாமினிக்கு வந்துட்டு 6% வச்சு அவங்களோட இன்கம் வந்துட்டு இயர்லி வந்துட்டு இந்த பெர்சன்டேஜில் வந்துட்டு உங்களோட லம்சம் வந்து அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. இதுவே மந்த்லினா 0.56% ஆஃப் த சம் அஷ்யூர்ட் வந்துட்டு ஃபஸ்ட்டு நாமினிக்கும் 0.48% ஆஃப் த சம் அஷ்யூர்ட் வந்து செகண்ட் நாமினியும் கொடுப்பாங்க. இது வந்து 50 to 64 ஏஜில் நாமினி இருக்கிறாங்கன்னா. இன்கேஸ் நீங்கள் கிராண்ட் ஃபாதரோ கிராண்ட் மதரோ இல்லை அப்பா அம்மாவோ யாராவது 65 ஏஜுக்கு மேலே இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இயர்லி பெர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு நாமினிக்கு 8% ஆஃப் சம் அஷ்யூர்டும் செகண்ட் நாமினிக்கு 7% ஆஃப் த சம் அஷ்யூர்டும் கொடுப்பாங்க. அண்ட் மந்த்லியாக போகிறீங்க அப்படின்னா 0.64% ஆஃப் சம் அஷ்யூர்டு ஃபஸ்ட் நாமினிக்கும் செகண்ட் நாமினிக்கு வந்து 0.56% ஆஃப் சம் அஷ்யூர்ட் மாதிரி இன்கமாக கொடுப்பாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் பாலிசி எடுக்கும்போதே சூஸ் பண்ணணும். இது வந்து ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டான ஒரு மேட்டர். நீங்கள் வந்துட்டு உங்களோட கவர் வந்து பேரண்ட்ஸ்க்காக எடுக்கிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து ரெண்டாவது பேரண்ட் ப்ரொடெக்ட் கேர் ஆப்ஷன் சொல்லி ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு செர்டைன் போர்ஷனை வந்து லம்சமாக பேரண்ட்ஸுக்கோ இல்லை கிராண்ட் பேரண்ட்ஸுக்கோ நீங்கள் சூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி சூஸ் பண்ணும்போது அதில் நீங்கள் லம்சமாக சூஸ் பண்ண அமௌண்ட் வந்து
நீங்கள் சூஸ் பண்ண நாமினிஸுக்கு வந்து போயிடும். பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட் வந்து டெத் பெனிஃபிட் கன்சிடர் பண்ணி அதில் வந்து சர்டைன் பெர்சன்டேஜ் வந்துட்டு அவங்களுக்கு இன்கம்மாக கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு நாமினி வந்து 50 to 64 ஏஜுக்குள்ளே இருக்கிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நாமினிக்கு 5%, செகண்ட் நாமினிக்கு 4% ஆஃப் டெத் பெனிஃபிட். பேலன்ஸ் எவ்வளோ டெத் பெனிஃபிட் இருக்கோ அதில் கொடுப்பாங்க. இதுவே மந்த்லி போகிறாங்க அப்படின்னா 0.40% ஃபர்ஸ்ட் நாமினிக்கும் 0.32% வந்து செகண்ட் நாமினிக்கும் வந்துட்டு டெத் பெனிஃபிட் எடுத்து மந்த்லி இன்கமாக கொடுப்பாங்க. 65 ஏஜுக்கு மேலே இருக்கிறாங்க நாமினி அப்படின்னா இயர்லி வந்துட்டு 6% ஃபர்ஸ்ட் நாமினிக்கும் 5% செகண்ட் நாமினிக்கு வந்து சம்மர்ஷூர்லேருந்து கொடுப்பாங்க. பேலன்ஸ் இருக்கிற டெத் பெனிஃபிட்லேருந்து மந்த்லினா 0.48%, 0.40% கொடுப்பாங்க. ஸோ இதுவும் வந்து சேம் வந்து நீங்கள் வந்து எய்தர் கிராண்ட் பேரண்ட்ஸ் இல்லைன்னா பேரண்ட்ஸ் தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஒரு கிராண்ட் பேரண்ட் ஒரு பேரண்ட் அப்படியெல்லாம் சூஸ் பண்ண முடியாது. அண்ட் ஆல்சோ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பாலிசி டேர்ம் இந்த பர்டிகுலர் ஆப்ஷன் சூஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக 15 to 40 இயர்ஸுக்குள்ளாடி இந்த பாலிசி டேர்ம் நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற கண்டிஷன்ஸ் இந்த பர்டிகுலர் பாலிசியில் இருக்குது. அண்ட் இமீடியட் பே அவுட் ஆன் கிளைம் இன்டிமேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இவங்க கொடுக்குறாங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு கர்ட்டசிக்காக ஒரு எமர்ஜென்சிக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு அன்ஃபார்ச்சுனேட் நடந்தோன்னே ரிப்போர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு பேஸ் சம் அஷ்யூர்ட் வந்துட்டு 1 to 2 crore இருக்குது அப்படின்னா உங்களுக்கு 2 lakh ரூபி இமீடியட்டாக ரிலீஸ் பண்ணுவாங்க. 2 crore மேலே இருக்குது அப்படின்னா இமீடியட்டாக 5 lakh ரூபி ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு இறுதி சடங்கு அதுக்கெல்லாம் வந்துட்டு செலவாகும் இல்லையா? ஸோ அதுக்காக நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு கர்ட்டசிக்காக கொடுக்குறாங்க. ஸோ இதுவும் வந்துட்டு நீங்கள் அடிஷ்னலாக பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். இதுவும் ஒரு நல்ல ஆப்ஷன், தேவைப்படுறவங்க கண்டிப்பாக வாங்கிக்கலாம். இந்த பாலிசியில் வந்துட்டு ப்ரீமியம் பிரேக் ஆப்ஷன் இவங்க கொடுக்குறாங்க. ஸோ ஒரு இண்டிவிஜுவல் வந்துட்டு நீங்கள் 5 years கவர் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்துட்டு ரிவீல் பண்ண முடியும். இந்த மாதிரி நீங்கள் இதை எடுக்கும்போது ஒரு வருஷத்துக்கு 12 மாதத்துக்கு நீங்கள் ப்ரீமியம் கட்டாமலே பாலிசி ஆக்டிவில் இருக்கும். ஸோ அந்த டைமில் ஏதாவது ஒரு அன்ஃபார்ச்சுனேட் வந்துச்சுன்னா சம் அஷ்யூர்ட் வந்துட்டு டெத் பெனிஃபிட் வந்து நாமினிக்கு போயிடும். பட் அந்த வருஷத்துக்கான ப்ரீமியம் மாத்திரம் கட் பண்ணிட்டு கொடுத்துருவாங்க. அண்ட் ஆல்சோ வந்துட்டு அதுக்கு அடுத்த வருஷம் அதாவது 7th year நீங்கள் வந்துட்டு பாலிசி ப்ரீமியம் கட்டும்போது 6th yearக்கான ப்ரீமியத்தையும் சேர்த்து கட்டுற மாதிரி இருக்கும். அப்படி கட்டும்போது தான் வந்துட்டு பாலிசி கண்டினியூ ஆகும். ஸோ இதுக்காக நீங்கள் வந்து லிவ் பண்ணணும் அப்படின்னா 5 year கம்ப்ளீட் பண்ண அப்புறமா நெக்ஸ்ட் ஆனிவர்சரிக்கு 30 நாளுக்கு முன்னாடி இன்கேஸ் அது இயர்லி பாலிசியாக இருந்தால் ஏன்னா 15 டேஸ்க்கு முன்னாடி இதுவே வந்துட்டு மந்த்லி மோடில் வந்து பாலிசி போகுதுன்னா நீங்கள் வந்து கன்வே பண்ணணும். அப்படி கன்வே பண்ணும்போது நீங்கள் வந்துட்டு ப்ரீமியம் வந்துட்டு நெக்ஸ்ட் 12 months கட்டாமலே வந்து பாலிசி வந்து கன்டினியூ பண்ணுற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு இருக்குது. இதுவும் ஒரு யூஸ்ஃபுல்லான பெனிஃபிட் இந்த பர்டிகுலர் பாலிசியை பொறுத்த வரைக்கும். இந்த பாலிசியில் உங்களுக்கு ஸ்மார்ட் எக்ஸிட் பெனிஃபிட் இருக்குது. இந்த ஸ்மார்ட் எக்ஸிட் பெனிஃபிட் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு 25 years இந்த பாலிசியை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த பாலிசி வந்து நீங்கள் வந்து டிஸ்கண்டினியூ அதாவது க்ளோஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் நீங்கள் இது வரைக்கும் கட்டின மொத்த பாலிசியோட ப்ரீமியத்தையும் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்க்ளூடிங் ஜிஎஸ்டி ரிட்டர்ன் பண்ணிவிடுவாங்க. இதுக்காக நீங்கள் எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் எதுவும் பே பண்ண தேவையில்லை. ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்மார்ட் எக்ஸிட் பெனிஃபிட் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து இதை எக்ஸசைஸ் பண்ணும்போது பாலிசி ஆக்டிவில் இருக்கணும். அண்ட் ஆல்சோ நீங்கள் லாஸ்ட் 5 years ஆஃப் பாலிசி டேர்ம்லேயும் இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் எக்ஸிட் பெனிஃபிட்டை நீங்கள் எக்ஸசைஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறது ஒரு கண்டிஷன். ஸோ இதுவும் வந்துட்டு யாருக்காச்சும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 80 years வரைக்கும் பாலிசி எடுக்கிறீங்க. பட் வந்துட்டு உங்களுக்கு ஒரு 65-70 ஏஜ்லேயே வந்துட்டு உங்களோட கமிட்மெண்ட்ஸ் முடிஞ்சிச்சு. ஓகே எனக்கு இப்போது சரண்டர் பாலிசி தேவையில்லை அப்படின்னு நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்கன்னா அந்த டைமில் வந்துட்டு நீங்கள் எந்த எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் பே பண்ணாமல் உங்களுக்கு கொடுத்தீங்கன்னா மொத்த ப்ரீமியம் வந்துட்டு உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இந்த எக்ஸசைஸ் பண்ணுறது ஒரு பாசிட்டிவான விஷயம் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கேன் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்னு சொல்லுங்கள். ஹைப்ங்கிற ஒரு புது ஆப்ஷன் வந்திருக்கு, அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் ஆல்சோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராச்சும் ஹெல்த் இன்சூரன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக ரிசர்ச் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. நன்றி, வணக்கம்.